Hello students, 8th Max Half-Yearly Exams-க்கான important model question paper December month-க்கானது பார்த்துட்டு இருக்கோம். So very important question paper இது. இதில் என்னென்ன sums important அப்படின்றத உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். So வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் என்னென்ன நான் சொல்கிறேனோ அதே பேட்டர்னில் இருக்க மற்ற சம்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 8th மேக்ஸில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 8th பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மற்ற வீடியோஸ் பார்க்காதவங்க பாருங்கள். வேறு என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரில் உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் நடத்திருக்காங்க. 100 மார்க் கொஷின் பேப்பர். இதில் 1 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சரே வந்து உங்கள் புக் பேக்கில் இருக்குல்லையே அந்த 1 மார்க் கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே இதில் அழகாக அந்த 9 1 மார்க்ஸ் சூஸில் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஒரு 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஒரு 5 மார்க்ஸ். எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இதிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ பாஸ் ஆகிறது அப்படின்றது நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஸோ இது போக ஒரு 16 மார்க்ஸ் நம்ம சம்ஸில் எடுத்துட்டோம் அப்படின்னாவே அழகாக வந்து பாஸ் மார்க் எடுத்துட முடியும் இல்லையா? ஸோ 2 மார்க்ஸில் பாருங்கள், எனி 10 சம்ஸ் வந்து அட்டன் பண்ண சொல்கிறாங்க. இதில் ஃபைண்ட் த சம் 7/5 + 5/7 இருக்குல்ல. ஸோ கீழே இருக்க இந்த டினாமினேட்டருக்கு நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து இதை ஆட் பண்ணணும். இதே பேட்டர்னில் இருக்க மற்ற சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ 108 இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்க சம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எவால்வேட் இம்பார்ட்டன்ட், ஃபைண்ட் த சம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃபைண்ட் த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2x + 3 2x - 4. இது அல்ஜிப்ராலேருந்து உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் சம் சால்வ் பண்ணணும் சரிங்களா? ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் y - 5 ஹோல் கியூப். இது ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம். அடுத்தது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. When a number is decreased by 25%, it becomes 120. Find the number. So இதுமே very important. அதுக்கடுத்து selling an article for 820 rupees causes 10% loss on the selling price. Then find its cost price. இதுவும் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 29th சம் பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 31 வந்து ஹெச்சிஎஃப். கண்டிப்பாக வந்து ஹெச்சிஎஃப்லேருந்து ஒரு சம் 100% கேட்பாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி 30யும் பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் பேப்பர் ஹேஸ் 3 செக்ஷன். இந்த கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து வித்தவுட் சாய்ஸில் எல்லா சம்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இதே பேட்டர்னில் இருக்க மற்ற சம்ஸும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்படி ஈஸியாக வந்து 5 மார்க்ஸில் 45 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு பார்ப்போமா? 5th ரோமன் லெட்டரில் பாருங்கள், இந்த அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர் இருக்கு இல்லையா? இது கண்டிப்பாக இந்த பேட்டர்னில் இருக்க சம்ஸ். எக்ஸாம்பிள்லேயும் ஒரு சம் இருக்குது, எக்ஸசைஸ்லையும் ஒரு சம் இருக்குது. நம்ம வந்து அது இம்பார்ட்டண்ட்டும் சொல்லியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் அந்த வீடியோவில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொன்னனோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே 1 மார்க்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக 100 அவுட் ஆஃப் 100 கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம் பிள்ளைங்களா? ஸோ நான் மினிமம் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா? அதுக்கடுத்து சிம்பிளிஃபைல இருந்தும் ஒரு சம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இது ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறது. ஸோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணுறது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வெரிஃபை த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த பேட்டர்னில் ஒரு சம் கேட்பாங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 32 33 34 இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க கூட அந்த சம்மை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் 35 இந்த ராக்கெட் ட்ராயிங் சம். இது வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா? இதே பேட்டர்னில் இருக்க மற்ற சம்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அல்ஜிப்ராலேருந்து எக்ஸ்பேண்ட் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 103 ஹோல் கியூப். அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபேக்டரைஸில் இந்த பேட்டர்ன்லேருந்தும் ஒரு சம் 100% வந்துடும். ஸோ இதையும் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 210 men working 12 hours a day can finish. இந்த சம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது a principal becomes rupees 2028 in 2 years at 4% per annum compound interest. Find the principal. ஸோ அதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபலும் கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க சரிங்களா? இதோட பிரின்சிபல் என்ன, அதாவது 4%க்கு அப்புறம் நம்ம அதோட பிரின்சிபல் என்னவா இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் அ கிளாஸ் இஸ்
5:3. If 16% of boys and 8% of girls failed in the examination, then find the percentage of pass students. ஸோ பர்சன்டேஜ், அதாவது பாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதே பேட்டர்னில் இருக்க மற்ற சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 42 வந்து இந்த ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த எக்ஸசைஸில் இருக்கிற ஒரு சம் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஈஸியாக வந்து அழகாக அட்டன் பண்ணிடலாம் HCFல. சரிங்களா? ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தடில். ஓகே, அதே மாதிரி 41ம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் ஈஸியாக எதெல்லாம் சால்வ் பண்ணலாம். ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க 32, 33, 34 பார்க்கலாம். 36, 37லாம் பார்த்துக்கலாம். ஸோ மற்றவங்க வந்து 35ம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 38, 39, 40, 42 இதெல்லாம் ஈஸியாக சம் சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வித்தவுட் சாய்ஸ்லேயே உங்களால் எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ண முடியும். நம்ம அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரியில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏஆர்பி, அதாவது எய்தர் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க, எய்தர் ஆர் டைப்ஸில் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது அல்லது அதுன்னும் போது நமக்கு என்ன ஈஸியாக இருக்குது, பேரலோகிராம் ஈஸியாக இருந்தால் அதை அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை குவாட்ரிலேட்டரில் ஈஸியாக இருக்குன்னா அதை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னில் இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸ் ஜாமெண்ட்ரி கிராஃபை பொறுத்த வரையும் செலக்ட் பண்ணி பார்க்காதீங்க. இம்பார்ட்டண்ட் மட்டும் பார்க்கக்கூடாது. எப்படி நம்ம பார்க்கணும்? ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து example sums, exercise sums, geometry. கிராஃபில் எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ். ஸோ கிராஃபாக இருக்கட்டும், ஜியோமெண்ட்ரியாக இருக்கட்டும், ஈஸியாக 16 மார்க்ஸ் அழகாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு வெறும் ஆஃப் இயர்லிக்கு மட்டும் இல்லை பிள்ளைங்களா, உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் அதை பாருங்கள். அழகாக 16 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறவங்க 19 மார்க்ஸ் 1 மார்க்ஸில் ஸ்கோர் பண்ணிட முடியும். அது போக 16. ஸோ ஜியோமெட்ரி கிராஃப் அட்டன் பண்ணி அதை அட்டன் பண்ணாவே உங்களுக்கு 35 அபவ் தாராளமாக வந்துடுது. இது போக இந்த 42ல் இருக்க பாருங்கள், இந்த ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தட், இதையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி 32, 33, 34 இங்கே ஒரு 15 மார்க்ஸு. ஸோ இந்த ஒரு சப்ட்ராக்ஷன் ரிப்பீட்டட் அதில் ஒரு 5 மார்க்ஸ். எப்படி பார்த்தாலும் அழகாக நம்ம வந்து ஒரு 55, 60 மார்க்ஸ் மினிமம் ஈஸியாக அசால்ட்டாக நீங்கள் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா நம்ம வந்து பாஸ் ஆகலாம், 60 அபவ் எடுக்கலாம், 80 அபவ் எடுக்கலாம், 100 எடுக்கலாம் அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆன்ட்டியோட இந்த ஒரு முயற்சியை என்கரேஜ் பண்ணுற விதமாக ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் வேறு என்ன வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உடனுக்குடனே உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க 8th வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.